ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் 27. விதியையே மாற்றுதல். கருணையில் சமுத்திரமாயும் கடவுளின் அவதார புருஷனாகவும் பரபிரம்மமாகவும் யோகேஸ்வரராகவும் உள்ள ஸ்ரீ சாய்பாபாவிடம் சரணடைவோம். மகான்களிலேயே வைடூரியமாக திகழ்பவர், எல்லா பக்தர்களுக்கும் அடைக்கலம் அளிப்பவர், நம் மனது நிறைந்தவர். நமக்கு வேண்டியதெல்லாம் மனம் நிறைந்த பக்திதான். ஒருவனுக்கு பாபாவிடம் நம்பிக்கையும் பக்தியும் வளர்ந்துவிட்டால் அவனுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். ஹேமந்த் பந்திற்கு பாபாவின் சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று தோன்றியவுடன் எழுத ஆரம்பித்து விட்டார். எப்படி? அது பாபாவின் கருணையால் தானே. அவர் குறிப்பெடுத்து கொள்ளட்டும் என்று பாபா திருவாய் மலர்ந்த உடனேயே ஹேமந்த் பந்திற்கு ஒரு உற்சாக மனதில் தோன்றி தைரியத்தையும் அளித்தது. அவர் அச்சரித்திரத்தை எழுதத்தான் லாயக்கற்றவர், அருகதை இல்லாதவர் என்று சொல்லுகின்றார். இருந்தாலும் பாபாவின் ஆசீர்வாதமே அச்சரித்திரத்தை எழுத வைத்தும் முடித்தும் கொடுத்தது. அதனால்தான் நமக்கு இப்பொழுது அந்த அரிய பொக்கிஷம் சாயி சச்சரிதம் கிடைத்திருக்கிறது. பக்தர்கள் முழு மனதும் பாபாவிடம் சரணடைந்தவுடன் கஷ்டங்களும் அபாயங்களும் மறைந்து அவருடைய எதிர்காலம் நன்றாக அமையும். தாமு அண்ணா 1895 சீரடிக்கு சென்று ஒவ்வொரு வருடமும் ராமநவமி உற்சவத்தில் ஊர்வலத்தின் முன்பு எடுத்து செல்வதற்கு ஒரு கொடியை தயார் செய்து கொடுத்து வந்தார். பக்கீர்களுக்கும் ஏழைகளுக்கும் அந்த உற்சவத்தில் சாப்பாடும் போட்டு வந்தார். பம்பாயிலிருந்து ஒரு தரகர் தாமு அண்ணாவை பஞ்சு வியாபாரத்தில் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும்படியான வாய்ப்பிற்காக சொன்னார். அதனால் ஒரு நஷ்டமும் ஏற்படாது என்றும் தொந்தரவு இல்லாமல் 2 லட்சங்கள் சம்பாதிக்கலாம் என்றும் வற்புறுத்தினார்கள். தாமு அண்ணாவிற்கு ஆசை பிறந்தது. ஆனால் பாபாவை கேட்காமல் செய்ய மாட்டார். ஆதலால் சாமாவிற்கு கடிதம் எழுதி பாபாவிடம் இதை பற்றி விளக்கி அவருடைய சம்மதத்தை பற்றி எழுதச் சொன்னார். ஷாமாவும் கடிதத்துடன் பாபாவிடம் வந்து வணங்கி கடிதத்தை பாபாவின் பாதத்தில் வைத்தார். பாபா, என்ன சமாச்சாரம்? கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். தாமு அண்ணா அவரிடம் சில யோஜனை கேட்டிருக்கின்றார் என்று சாமா பதில் சொன்னார். பாபா சொன்னார், என்ன தாமு அண்ணா, வானத்தையே பிடிக்க முயல்கின்றானோ? கடவுள் கொடுத்ததை வைத்துக்கொண்டு திருப்தி அடையவில்லையே. சரி, கடிதத்தை படி என்றார் பாபா. சாமா, தாங்கள் சொன்னதுதான் இக்கடிதத்தில் இருக்கின்றது. தேவா, தாங்கள் இங்கு உட்கார்ந்தே எல்லாவற்றையும் அறிந்து தக்க சமயத்தில் சீரடிக்கு இழுத்து நன்மை செய்கின்றீர்கள். கடிதத்தில் எழுதியிருப்பது தங்களுக்கு ஸ்பஷ்டமாக தெரிந்திருக்கிறது. பிறகு என்னை ஏன் படிக்கும்படி தொந்தரவு செய்கிறீர்கள்? பாபா, என்னை நம்புகிறவர்களுக்கு நானே கடவுள். சரி, சீக்கிரம் கடிதத்தை படி. பிறகு சாமா கடிதத்தை படிக்க முழுக்க கேட்டு பாபா சொன்னார், தாமு அண்ணாவிற்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. அவன் வீட்டில் வேண்டியன நிறைந்திருக்கின்றது. அவன் இதை கொண்டு திருப்தியடைந்து லட்சத்தை பற்றி கனவு காண வேண்டாம் என்று எழுது. சாமா உடனே தாமு அண்ணாவிற்கு பாபா சொல்லியபடி கடிதம் எழுதினார். தாமு அண்ணா படித்துவிட்டு மிக்க துயரமடைந்தார். 2 லட்சம் ரூபாய்கள் நஷ்டமாயின என்று நினைத்து பாபாவை கலந்ததே தப்பு என்று நினைத்தார். ஆனால் சாமா ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். அதாவது, நேரில் கலந்து பேசுவதற்கும் கடிதம் மூலம் விசாரிப்பதிலும் வித்தியாசம் உண்டு என்றும், தாமு அண்ணா நேரிலேயே வந்தால் எல்லாம் சுலபமாக முடியும் என்றும் எழுதியிருந்தார். ஆகவே தாமு அண்ணா உடனே ஷீரடிக்கு புறப்பட்டு சென்று எப்படியாவது பாபாவின் உத்தரவை பெற வேண்டுமென்று முயற்சி செய்தார். பாபாவின் காலில் விழுந்து பாதங்களை பிடித்து கொண்டே நேரிடையாக கேட்க,
தைரியம் இல்லாமல் மனதில் நினைத்தார். பாபா இதில் உத்தரவு கொடுத்தால் வருகின்ற லாபத்தில் பாபாவிற்கு தனியாக பங்கெடுத்து கொடுத்து விடுவதாக மனதில் நினைத்தார். இது போதாதா பாபாவிற்கு? உடனே தாமு அண்ணாவிடம், தாமு, இதிலெல்லாம் என்னை இழுத்து விடாதே, நான் சிக்க மாட்டேன் என்று ஒரே வரியில் கூறி அவர் ரகசியமாக நினைத்ததை உடைத்தார். தாமு அண்ணாவும் பஞ்சு வியாபாரத்தை கைவிட்டார். இதே மாதிரியாக தானிய வகைகளில் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்றார். பாபா அனுமதி கொடுப்பாரா என்றும் நினைத்தார். உடனே பாபா 5 கிலோ வாங்கி 7 கிலோ ரூபாய்க்கு விற்க வேண்டி வரும் என்று ஒரே வரியில் எச்சரித்தார். ஆக இதையும் கைவிட்டார். ஆனால் தானிய வகை விலை சிறிது நாட்கள் உயர்ந்திருந்தன. தாமு அண்ணா பாபா சொன்னது பொய்யாகுமோ என்று சஞ்சலப்பட்டார். ஆனால் ஒரே மாதத்தில் மழை நிறைய பெய்து தானிய வகைகள் விலை ஒரே அடியாக சரிந்தது. சேர்த்து வைத்தவர்கள் நிறைய நஷ்டமடைந்தார்கள். ஆக பாபாவின் எச்சரிக்கை என்றுமே வீண் போகாது. பஞ்சு வியாபாரமும் பாபா சொன்னபடி படுத்துவிட்டது. தாமு அண்ணாவை பாபா 2 வகையிலும் நஷ்டமில்லாமல் காப்பாற்றினார். தாமு அண்ணாவிற்கு அதிக நம்பிக்கை உண்டாகி எப்பொழுதும் பாபாவின் பக்தராகவே இருந்து மோட்சமடைந்தார். மாம்பழ லீலைகள். ஒரு தடவை பாபாவிற்காக கோவாவிலிருந்து ஒரு பக்தரால் அனுப்பப்பட்டு 300 மாம்பழங்கள் சாமாவின் பேரில் வந்தது. கூடைகள் நிறைந்தபோது எல்லா பழங்களும் நன்றாக இருந்தன. பாபா இவற்றில் 4ஐ மட்டும் எடுத்து பானையில் வைத்துவிட்டு மிகுதியை எல்லோருக்கும் அளிக்கும்படி சாமாவிடம் கொடுத்து விட்டார். இந்4 பழங்களும் தாமு அண்ணாவிற்கு என்று சொன்னார். தாமு அண்ணா அப்பொழுது சீரடியில் இல்லை. தாமு அண்ணாவிற்கு 3 மனைவிகள் இருந்தும் குழந்தைகளே இல்லை. அவருக்கும் ஜோசியம் தெரியும். ஜோசியர்களையும் கலந்து ஆலோசித்தார். அவர் ஜாதகப்படி எத்தனை மனைவிகள் இருந்தாலும் குழந்தைகள் இல்லை என்று கண்டிப்பாக கூறிவிட்டார்கள். தாமு அண்ணாவன் மனதை தேற்றிக்கொண்டு பாபாவிடம் நம்பிக்கையுடன் ஷீரடிக்கு வந்தார். அப்பொழுது பாபா தான் தயாராக வைத்திருந்த மாம்பழங்களை கொடுத்து, இதை எல்லோரும் தனக்கென்று கேட்கின்றார்கள், ஆனால் இவைகள் உனக்காகத்தான், தின்று சாவு என்றார். தாமு அண்ணாவிற்கு பாபா சாக சொன்னதால் மனதில் பயம் ஏற்பட்டது. ஆனால் மகள் சபதி, சாவு என்றால் நம்முடைய அகங்காரங்களும் பொறாமை குணங்களும் அழிய பாபா அப்படி சொன்னார். அப்படியே பாபாவின் பாதத்தில் இறந்தாலும் அதுவே மோட்சம் என்று சொல்ல மாம்பழத்தை சாப்பிடச் சொன்னார். ஆனால் பாபா உடனே தாமு அண்ணாவை கூப்பிட்டு, நீ இதை சாப்பிடாதே, இதை உன் இளைய மனைவிக்கு கொடு. இந்த மாம்பழம் 4 பிள்ளைகளும் பெண்களும் கொடுக்கும் என்றார். இதே மாதிரியாக அண்ணாவிற்கு 8 குழந்தைகள் பிறந்தன. எனவே ஜோசியமும் பொய்யாகியது. துதிப்பாட்டு. பாபா சமாதி அடைந்த பிறகும் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலிக்கின்றன. அவர் சொன்னார், என்னை நம்பு, நான் இறந்தாலும் என்னுடைய எலும்புகளும் சமாதியும் பேசும். யார் சரணடைந்தாலும் அவர்களுக்கு நல்லதையே போதிக்கும். உன்னிடம் இருந்து பிரிந்ததாக நினைக்காதே. என்னை எப்பொழுதும் நினைத்திரு. உள்ளும் புறமும் என்னையே நினைத்தால் உனக்கு நன்மை ஏற்படும். ஆகவே நாம் அவரை துதிப்போம். ஓம் ஸ்ரீ சாய்பாபா சத்குரு. பக்தர்களுக்கு விரும்புவதை கொடுக்கும் கற்பக தருவே, உங்கள் பாதங்களை நாங்கள் எப்பொழுதும் வணங்க வேண்டும். சம்சார சாகரத்தின் துக்கங்களை தாங்க முடியவில்லை. 5 புலன்களை அடுக்கும்படியான அருளை எங்களுக்கு கொடு. இதை அடக்கினால்தான் உங்களை பார்க்க முடியும். மகனோ மனைவியோ நண்பனோ யாருமே கடைசியில் உதவ மாட்டார்கள். நீங்கள்தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். கெட்ட நினைப்பை அறவே ஒழிக்க அருள் செய். எங்கள் நாவு தங்களையே துதிக்கட்டும். வீடு வாசல் உறவு எல்லாவற்றையும் மறந்து தங்களையே நினைக்கும்படியும் மற்றவர்களை மறக்கும்படியும் மனதை கட்டுப்படுத்தவும் வழி செய்கிறீர்கள்.
தாங்கள் அருள் புரிந்தால் உங்களை நேரில் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய லீலைகளை கேட்கும் பாக்கியத்தை கொடுத்துள்ளீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தால் எங்களை தட்டி எழுப்பி உங்கள் பாதத்தை நினைக்கச் செய்யுங்கள். தாமு அண்ணா சொல்கிறார், ஒரு நாள் மசூதியில் பாபாவின் பாதங்களில் உட்கார்ந்திருந்த போது 2 கேள்விகள் என் மனதில் எழும்பின. பாபா உடனே பதில் கொடுத்தார். இவ்வளவு பேர் பாபாவிடம் நிறைந்திருக்கின்றார்களே, அவ்வளவு பேரும் நன்மை அடைகிறார்களா? பாபா பதில் சொன்னார், பார், அந்த மாமரம் எவ்வளவு பூத்து நிறைந்து குலுங்குகிறது. ஆனால் எல்லா பூக்களும் பலமானால் எவ்வளவு லாபம்? அப்படி நடக்கின்றதா? இல்லை. 3/4 பாக பூக்கள் காற்றில் உதிர்ந்து விடுகின்றன. சிலவற்றையே நாம் பலமாக பார்க்கின்றோம். பாபா இறந்துவிட்டால் நான் எவ்வளவு சனனாக போய்விடுவேன். எப்படி பிழைக்க முடியும்? பாபா உடனே பதில் சொன்னார், பயப்படாதே. எங்கே எப்பொழுது என்னை நினைத்தாலும் உடனே உன் எதிரில் இருப்பேன். இப்படியே பாபா சொன்னபடி சமாதியான பிறகும் என்னுடன் இருக்கின்றார். இன்னும் என்னை பாதுகாத்து வருகின்றார். 1910 என்னுடைய சகோதரர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். அருமை சகோதரி இறந்துவிட்டாள். ஒரு திருடும் போலீஸ் விசாரணையும் நடந்தது. இதனால் மன அமைதி இல்லாமல் சீரடிக்கு சென்று பாபாவிடம் தங்கினேன். பாபா என்னை அமைதிப்படுத்தி எனக்கொரு விருந்து கொடுத்து சந்தனம் பூசி உற்சாகப்படுத்தினார். பாபா மகா சமாதிக்கு பிறகு என் வீட்டிலிருந்து என்னோடு பழகிய 30 வருட நண்பன் என் மனைவியின் நகைப்பெட்டியை திருடிக்கொண்டு போய்விட்டான். அதில் என் மனைவியின் தெய்வீக தன்மையுடைய மூக்குத்தியும் இருந்தது. நான் பாபாவின் படத்தின் முன்பாக அழுதேன். அடுத்த நாள் அந்த நண்பனே நகைப்பெட்டியுடன் திரும்பி வந்து கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். காகா சாஹேப் தீட்சிதர் ஒரு குறிப்பில் எழுதுகிறார், ஏஓ வைத்யா என்பவர் தஹானாவிலிருந்து சீரடிக்கு சென்று பாபாவை தரிசித்து தஹானாவிற்கு திரும்பினார். தான் அடைந்த இன்பங்களை தனது மூத்த சகோதரன் ஆத்மாராவிற்கு சொல்லி அவரையும் சீரடிக்கு சென்று வர கட்டாயப்படுத்தினார். அதே மாதிரியாக ஆத்மாராம் சீரடிக்கு சென்றார். அப்பொழுது அவருக்கு வயது 42, அவருடைய மனைவிக்கு 38. ஆனால் கல்யாணமான நாள் முதல் தம்பதியர்கள் ஏதோ ஒரு மனக்கசப்பால் பிரிந்திருந்தார்கள். 2 பக்கங்களிலும் உறவினர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் இருவரையும் ஒன்று சேர்க்க முடியவில்லை. பாபாவை தரிசித்து உதி பிரசாதத்துடன் ஊருக்கு திரும்பிய நாளே அவரது மனைவியும் பழைய பூசல்களை மறந்து ஆத்மாராவிடம் வந்து சேர்ந்தாள். இதுதான் என் உண்மையான வீடு. என் தாய் வீட்டில் நான் சந்தோஷத்தை அடையவில்லை என்று சொன்னார். இதற்கு பிறகு தம்பதியர்கள் சந்தோஷமாக மனமொத்து வாழ்ந்து அநேக குழந்தைகளை பெற்றனர். இது பாபாவின் ஆசீர்வாதமும் உதியின் மகிமையே ஆகும் என்றார் தீட்சிதர். குருகடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.